அச்சலம் பொம்பளை பிள்ளை வந்து குறை வலையில சுட்டது எனக்கு தெரியாது, நான் டிவி பார்த்தேன்னு பேசின அறிவாளி இன்னைக்கு எங்க தலைவனை பார்த்து என்ன சாரி கேட்கிற, நீ யார் கேட்கறதுக்கு, சாரிமாங்கிறாரு. நடக்க கூடாதுமா, நடந்துச்சுமா, நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா, இந்த பையன்கிட்ட கூப்பிட்டு கோலப்படாத. இப்போ அவங்க கேட்டது என்ன, வீடு வேணும், நாங்க பட்டா கொடுத்தாச்சு. இந்த பையன் வேலை வேணும்னாரு, கோயில்ல வேணா வேற எங்கேயோ போயிட்டாரு, வேலையும் கொடுத்தாச்சு. அப்புறம் அந்த காவலர்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, சிபிசிஐடி கொடுத்தாச்சு. பத்தாது சிபிஐல விடு, ரைட், சிபிஐக்கு அனுப்பு, எனக்கு ஒன்னும் அதுல கவலையே இல்லை, நீ என்ன விசாரணை வேணாலும் நடத்திக்கோ, ஐ எம் வெரி டிரான்ஸ்பரண்ட் சொல்ற முதலமைச்சர். இந்த சாரிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது அவ்வளவு சாதாரணமான வார்த்தை. திராவிடத்தை வீழ்த்த முருகா வேலோடு வா, நல்ல சூடு சொரணம் இருந்தா அதுல போய் ஏறுவியா. திராவிடம் அப்படின்னு சொல்றீங்க, நீங்க உங்க கட்சிக்கு பேர் வச்சிருக்கீங்க, எங்க கட்சிக்கு முன்னாடி அப்படின்னு. அவங்க நான் இன்னும் நட்புணர்வோட சொல்றேன், ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், உங்கள்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கலாம். அப்படி என்ன கூட்டணி வேண்டியிருக்கு, இப்படி என்ன உங்களை சாதிக்க போறீங்க? நாங்கெல்லாம் ஆட்சியை இருந்ததே இழந்திருக்கோம் கொள்கைக்காக, நீ என்ன கிடைக்க போகுதுங்கிறதுக்கு என்ன செய்றீங்க? இப்போ திராவிடத்தை வீழ்த்த முருகா வேலோடு வா அப்படின்னு அவங்க விளம்பரம் பண்ணுவாங்க, இவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, பெரியாரையும் அண்ணாவையும் கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போடுவாங்க. அதை அவங்க பார்த்துக்கிட்டு நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொன்னா அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு போயிருந்தாங்கன்னா ஐ வுட் ஹவ் அப்ரிஷியேட்டட். காத்துல பறக்காத வரைக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், காத்து பறக்கிறப்ப தான் தெரியும் இது கருப்பு சிவப்பு. அதுல ஒரு அண்ணா என்ன விரல் நீட்டி சொல்றாரு தெரியுமா? தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற தம்பிமார்களே தங்கைமார்களே, மழையில் நனைகிறேன், வெயிலில் காய்கிறேன், படமாக இருக்கிறேன், இதுவல்ல நான் உருவாக்கிய கொடி, இதோ பக்கத்தில் பறக்கிறதே கருப்பு சிவப்பு கொடி, அதுதான் நான் உருவாக்கிய கொடின்னு சொல்றார். நான் வருகிற வழியில் தான் சொல்லிக் கொண்டு வந்தேன் மூர்த்தியிடம். தம்பி சேகர் பாபு வீட்டை எனக்கு காட்டிய பொழுது அந்த காலத்திலேயே இங்கே உட்கார்ந்து என் கூட்டத்தை கேட்டவர் அவர். அன்றிலிருந்து எனக்கும் அவருக்கும் பாசப்பிணைப்பு உண்டு என்று சரியாக அவரும் இங்கே நினைவு கூர்ந்தார். கடந்த 2ஆம் தேதி தமிழகம் முழுவதும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் பொதுக்கூட்டங்கள் நடந்திட வேண்டும் என்று தலைவர் அவர்கள் ஆணை பிறப்பித்து அந்த வகையில் ஏற்பாடு செய்த இந்த கூட்டம் பெரும் மழை, கட்டுக்கடங்காத மழை. ஆனால் ஒன்றை நான் குறிப்பிட்டாக வேண்டும், அன்றைக்கு நான் இங்கே பெற்ற அந்த புத்துணர்ச்சி என்பது என்னை மேலும் ஊக்கமுள்ளவனாக ஆக்கியது. நான் தலைவரை சந்திக்கிற போது நேரில் விளக்கலாம் என்று கருதி கொண்டிருக்கின்றேன். நான் ஏற்கனவே அவருக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பின் மூலமாக அதை தெரிவித்தும் விட்டேன். கொட்டும் மழையில் குரல் வளம் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்திலும் மாவட்ட செயலாளர் என்கிற இந்த மாவட்டத்தின் தளபதி என் தம்பி இந்த மேடையில் நின்றார். போட்டி போட்டுக்கொண்டு அன்பு தங்கைகளாக கனிமொழியும் நம்முடைய யாழினியும், மன்னிக்கவும் பிரியாவும் அவர்களுக்கு குடைபிடிக்காமல் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். நானும் வந்து நின்றேன். எதிரே நின்ற மகளிர் எழுப்பிய முழக்கம் இன்னும் என் செவிகளில் விழுகிறது. உணர்ச்சி பெருக்கோடு அவர்கள் முழக்கம். நான் கூட சொன்னேன், நான் பேசுகிறேன் தம்பி, எனக்கு மழையெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல, நான் இது மாதிரி நிறைய பேசியிருக்கிறேன் என்று சொன்னேன். சுழன்றடிக்கும் சூறாவளியோ, கொட்டுகின்ற மழையோ, வீசுகின்ற அந்த கடும் வெயிலோ நம்மை எந்த காலத்திலும் லட்சிய பயணத்தில் பாதித்தது இல்லை. குடை கூட இல்லாமல் பேசுகிறேன் என்றேன். நீங்கள் பேசுவீர்கள், நானும் நிற்பேன். ஆனால் அந்த தாய்மார்கள் நினைக்கிறார்களே, நாளை அவர்களுடைய தினந்தோறும் வாழ்க்கை தடைப்படும் என்ற அந்த பாசத்தோடு அவர் சொல்லி, எனக்கும் அது புரிந்த காரணத்தினால் அந்த மேடையிலேயே 5ஆம் தேதி இதை நடத்தலாம் என்று அறிவித்து விட்டு சென்றோம். இன்று காலை எனக்கு திருச்சியிலே ஒரு கல்லூரியிலே ஒரு 1000த்திற்கு மேலான மாணவர்கள் இடையே ஒரு பெரிய எழுச்சியான ஒரு நிகழ்வு. அதை முடித்து இதற்காகவே இங்கு வந்திருக்கிறேன். நாளை நான் மதுரை செல்ல இருக்கின்றேன். ஆனால் நான் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு அனுபவம் கிடைக்கிறது. குறிப்பாக அன்றைக்கு இங்கே மழை, அதில் யாருமே அசையாமல் நின்றது, சொட்ட சொட்ட நனைந்து கொண்டு நீங்கள் எழுப்பிய முழக்கம் நான் என்றைக்கும் மறக்க முடியாது. அதுபோல இப்போது நான் காரில் இருந்து இறங்கி இந்த மேடைக்கு வருகிற வழியில் இளைஞர்கள் உணர்ச்சி பெருக்கோடு வெல்க வெல்க வெல்கவே, திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கவே என்றதும், திரளட்டும் திரளட்டும் தமிழ்நாடு ஓரணியில் திரளட்டும் என்ற முழக்கத்தையும் தம்பி நான் தமிழ்நாடு முழுவதும் கேட்க துடிக்கிறேன். சென்னை கிழக்கு மாவட்டத்தில் தொடங்கட்டும் இந்த முழக்கம். இப்பொழுதெல்லாம் இந்த முழக்கம் என்பது குறைந்து விட்டது.
நான் எல்லாம் முழக்கமிட்டு தான் இந்த இயக்கத்தில் வளர்ந்தேன். கல்லூரி காலத்தில், பின்னர் சிறைவாசம் மிசையாவிலிருந்து விடுபட்டு வந்து மாணவர் அணியில் இளைஞர் அணிகளை பணியாற்றிய போது என்னிடம் தயாரானவன் தான் தம்பி தாயகம் கவி. அதனால்தான் முழக்கம் எழுப்புகிறார். என்னிடம் தயாரானவர் தான் தம்பி தமிழன் பிரசன்னா. அதனால்தான் அவர் வேறு மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார். உணர்ச்சி பெருக்கோடு எல்லோரையும் சந்திக்கின்ற அந்த ஆற்றல், அது மாதிரி இப்போது மாநிலங்களவையில் நான் சொன்னதைப் போல ஏவுகிற திசையிலே சரியாக பாய்கிற ஏவுகணையாக என் விழி அசைவுக்கு அங்கே செயல்படுகின்ற வீராங்கனை என் தங்கை கனிமொழி சோமு. அதைவிட ஒரு மிகப்பெரிய அழகு இந்த மேடையில் யாழினி வந்திருக்கிறார் என்பதை விட சேகர் பாபு இதையெல்லாம் சேர்த்து வைத்து பரவசப்படுகிறார். ஒரு நாள் கூட அவர் சோர்ந்ததே இல்லை. நான் பொய்யாக யாரையும் பாராட்டுவதில்லை, அந்த பழக்கம் இல்லை என்பதும் தெரியும். ஆனால் இது உண்மை. உண்மைகளை சில நேரங்களில் சொல்லாமல் இருப்பதும் தவறு. இது மாதிரி இயக்கம் நடத்துவது எது பேசணுமா? இது மாதிரி ஒரு இயக்கத்தை நடத்துவது, கட்டுக்கோப்போடு கட்சி தோழர்களை இப்படி உணர்ச்சி பூர்வமாக கொண்டு செலுத்துவது தலைவர் சொல்லுவதே அல்ல, தலைவர் நினைப்பதை செய்பவர் தம்பி சேகர்பாபு. அவர் சொன்னதைப் போல இந்த இயக்கத்தை மாசுபடுத்துவதற்கும் இதற்கு பல்வேறு வகையிலே ஏதாவது ஒரு பழியை சுமத்துவதற்கும் எதிரிகள் முனைகிற ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்மீகத்திற்கு எதிரி, ஆண்டவனை வழிபடுகிறவர்களுக்கு அவர்கள் எந்த காலத்திலும் துணை போக மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லியது போக, இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் பணியாற்றி கொண்டிருந்த 3-5 பேருக்கு அர்ச்சகர்கள் பொறுப்பை வாங்கி கொடுத்து விட்டு தலைவர் மூலமாக வந்திருக்கிறார். அதுபோல எல்லா திசைகளிலும் ஆயிரக்கணக்கான ஆலயங்களுக்கு குடமுழுக்கு, பாழடைந்து போயிருந்த கோயில்கள் எல்லாம் இன்றைக்கு பளபளப்பாக இருக்கின்றன. எல்லா கோயில்களிலும் தீபம் எரிகிறது. இருண்டு போய் கிடந்த ஆலயங்களும் உண்டு. ஆண்டவனே சோர்ந்து போனதைப் போல தோற்றம் தந்த ஆலயங்களும் உண்டு. அதில் பணியாற்றுகிறவர்கள் பரியாதமாக இருந்தது உண்டு. இன்றைக்கு எல்லோரும் மகிழ்ச்சியாக திகழ்கிறார்கள் என்றால் அவர் சொன்னார், திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் என்று. ஆனால் அவருடைய எண்ணத்தை மட்டுமல்ல, அவருடைய மாசை துடைக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு முழு நேரமும் செயல்படுகிறவர் தம்பி சேகர்பாபு. நம்முடைய கொள்கை என்பது இங்கே சொன்னதைப் போல நாம் யாருக்குமே எதிரிகள் இல்லை, எல்லோருக்கும் எல்லாம் என்று நம் தலைவர் சொன்னது மிகப்பெரிய பொருள் பொதிந்தது. நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த அரசியல் இயக்கத்தை அறிஞர் அண்ணா தொடங்கிய பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்த நேரத்தில் உடனிருந்தவர்கள் சொன்னார்கள், திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்த அரசியல் இயக்கம் தொடங்குகிறோம், இது திராவிடர் முன்னேற்ற கழகம் என்றுதானே இருக்க வேண்டும் என்று சொன்னபோது அண்ணா சொன்னார், திராவிடர் கழகம் என்பது இந்த உலகமெங்கும் பரவி இருக்கிற திராவிடர்களுக்கு பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த திராவிடம் என்ற பூகோள பகுதிக்குள் அடங்கி இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு அரசியல் இயக்கம் என்று சொன்னார். இன்று மாலை என்னை சந்திக்க வந்தவர்களிடம் அவர்கள் கொடுத்த துண்டு பிரசுரத்தில் நான் பல பிழைகளை சுட்டிக்காட்டினேன். ஒற்றெழுத்து பிழை இருந்தது, பல பிழைகள் இருந்தன. அதை நான் சுட்டிக்காட்டுகிற போது இதை நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஒரு எழுத்து இடம்பெயர்ந்தது. திராவிடர் முன்னேற்ற கழகம் என்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கும் எத்தனை வேறுபாடு என்பதை அந்த ஒரு எழுத்தை எடுத்ததன் மூலம் அண்ணா சொன்னார், இது ஒரு பிரிவினருக்கானதல்ல, இந்த பூகோள பகுதியில் வாழ்கிற அனைவருக்குமான ஒரு இயக்கம் என்பதைத்தான் இன்றைய முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்கிறார். வெற்றி பெற்றவுடன் அவர் சொன்ன வார்த்தைகளே, வாக்களித்தவர்களுக்கும் எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து இந்த ஆட்சி நடைபெறும் என்று சொன்னார். இப்போது நாம் வழங்குகிற உரிமை தொகையோ விடியல் பயணமோ மகளிருக்கான உதவி திட்டங்களோ திமுகவை சார்ந்தவர்களுக்கு மட்டுமில்லை, எங்கள் கூட்டணி கட்சியினருக்கு மட்டுமில்லை, அதிமுகவை சார்ந்த மகளிருக்கும் சென்று சேருகிறது. காரணம், ஒரு ஆட்சி என்கிற அந்த ஆட்சியாளருக்கு பார்வைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமாக இருக்கக்கூடாது, அனைத்து தரப்பினரையும் ஒன்றாக கருதிட வேண்டும். இந்தியாவை மதசார்பற்ற நாடு
என்ற அரசியல் சட்டத்தின் மூலமாக சொன்னதன் நோக்கமே மதசார்பற்ற என்றால் மதங்கள் இருக்காது என்பதல்ல, நிறைய இருக்கும். இந்த நாட்டில் இந்துக்கள் அதிகம், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. ஆனால் அரசாங்கத்திற்கு எந்த மதத்தினும் சார்பு இருக்காது. எல்லோரையும் ஒரே கண்ணோட்டத்தில் அரசாங்கம் பார்க்கும் என்பதற்கு பெயர்தான் மதசார்பற்ற நாடு. பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு, இலங்கை என்பது பௌத்த மத நாடு, அமெரிக்கா என்பது கிறிஸ்தவ மதம் நாடு. ஆனால் இந்தியா தான் மதசார்பற்ற நாடு என்பதை போல் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த கட்சிக்கு எல்லோரும் ஒன்று, எல்லா சமயத்தினரும் ஒன்று, எல்லா சாதியினரும் ஒன்று, எல்லா கடவுள்களை வணங்குகிறவர்களுக்கும் தேவையானதை செய்வோம் என்கிற போது அவர் செய்த காரியங்களில் நிறைய சிறப்பானவற்றில் சரியான ஒன்றில் மிக முக்கியமானது அறநிலையத்துறைக்கு இந்த சாமியாரை அமைச்சராக ஆக்கி. நான் அப்படி சொல்வதற்கு காரணம் அவரும் ஒரு நல்ல பக்தர். இவர் எங்கே இங்கே வந்தார் என்று யாருமே கேட்க முடியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. இதுவரை இருந்த அறநிலையத்துறை அமைச்சர்களிலேயே சரியாக தெளிவாக அந்த பாதையில் பயணம் செய்கிறவர். அறநிலையத்துறை என்பது உருவானதே நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த போதுதான். 1920 கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி 17 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த நீதி கட்சி செய்த சாதனைகள் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் முற்போக்கு திட்டங்களுக்கான முன்னோடி. பல்வேறு அற்புதமான இன்றைய நடைமுறைகளை கொண்டு வந்தது நீதி கட்சி. அதுதான் நம்முடைய பாட்டன் கட்சி. அது இன்றைக்கு தொடர்ந்து வருகிற போது அதனுடைய தன்மைகளுக்கேற்ப இன்றைக்கு இந்த அமைச்சரவை செயல்படுகிறது. நாளை மறுநாள் திருச்செந்தூரில் நடைபெறுகிற குடமுழுக்கு அவர் சொன்னது போல் உலகம் முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. முருகன் தமிழ் கடவுள். அங்கே வேறு சிலர் நடத்தியதை போல ஒரு சார்பானது அல்ல. உண்மையிலேயே முருகனுக்கான குடமுழுக்கு, உண்மையிலேயே முருக பக்தர்களை வரவேற்கிற இடம். அங்கே அரசியல் கிடையாது, கட்சி அரசியல் கிடையாது. எல்லோருக்கும் தேவையானதை சரியாக செய்து தருகிற ஒரு ஆட்சி எங்கள் தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி. அதை செய்கிற படை தளபதி சேகர்பாபு. நான் அவர்கள் நடத்திய மாநாட்டிற்கு பின்னால் வருகிறேன். அதற்கு முன்னால் நான் ஒன்றை சொல்லி ஆக வேண்டும். கடந்த ஒரு வார காலமாக நான் நிகழ்ச்சியின் உச்சத்தில் நிற்கிறேன். என்ன என்று கேட்பீர்களானால், நம்முடைய முதலமைச்சர், நான் அவரோடு சற்றேறக்குரிய 45 ஆண்டு காலம் சேர்ந்து பயணம் செய்கின்றவன். அவர் சாதாரணமான மனிதனாக சென்னையில் ஒரு ஃபியட் கார் வைத்து ஓட்டி கொண்டிருந்த போது அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து பயணம் செய்தவன். இளைஞரணியில் இங்கு இருக்கிற சுருதியினுடைய தந்தையும் இன்னும் 2-3 பேர் பொய்யாமொழி உட்பட நான் இவரெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்யும் போது ஒற்றை காரோடு சுற்றி வந்திருக்கிறோம். பொதுக்கூட்டம் முடித்துவிட்டு இரவு 12 மணிக்கு கார் ஓட்ட ஆரம்பித்து மறுநாள் காலை வரை தூங்காமலே கார் ஓட்டி வருகிற ஒரு டிரைவரை போல இருந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர். நான் பார்த்திருக்கிறேன் எல்லா நிலைகளிலும். ஆனால் இப்போது அவரிடம் பார்க்கிற இந்த பக்குவமும் நிதானமும் என்னை பரவசப்படுத்துகிறது. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது, அதிகமான இடங்களை பெற்றுவிட்டது, ஆட்சி அமைக்கப் போகிறது என்ற செய்தி எல்லோரும் ஓடி நின்று அண்ணாவிடம். அப்போது செய்தி என்பது வானொலியின் மூலமாக மட்டுமே தான் கிடைக்கும். அண்ணாவினுடைய வீட்டுக்கு விரைந்து ஓடுகிறார்கள். மகிழ்ச்சியாக அங்கே பல பேர் கூடியிருக்கிறார்கள். அண்ணா வெற்றி பெற்று விட்டோம், நாம் ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்கிற போது அந்த உற்சாகமும் துள்ளலும் அண்ணாவிடம் இல்லை. அண்ணா கவலைப்பட வேண்டிய நேரம் அல்லவே இது. எவ்வளவு பெரிய சாதனை, எவ்வளவு பெரிய கட்சியை வீழ்த்தி இருக்கிறோம். ஒரு பெரிய ஆதிக்கம் நிறைந்த கட்சியை எளியவர்களாக சேர்ந்து எளியவர்கள் மூலமாக சாதாரண தலைவர்கள் வென்றெடுத்த வரலாறு இது என்று சொன்னபோது அண்ணா சொன்னார், தம்பி எனக்கு இதில் வெற்றியை விட ரொம்ப பொறுப்பு என்ற அச்சம் இருக்கிறது. இன்னும் நாம் ஆட்சி நடத்துவதற்கு தயாராவதற்கு முன்னால் மக்கள் இதை கொடுத்து விட்டார்களோ என்று நான் யோசிக்கிறேன். யார் சொன்னது? உலகத்தில் எந்த காலத்திலும் மிஞ்ச முடியாத அளவிற்கு ஒரு அறிஞர் உண்டு என்று சொன்னால் அது அண்ணா மட்டும்தான். அவரை போல் அனுபவசாலி இல்லை. கடுமையாக இந்தியை எதிர்த்த மூதறிஞர் ராஜாஜி, கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்த ராஜாஜி, திமுகவை கொண்டு போய் சிறையில் அடக்கி நசுத்தி நான் இதை விஷம் என்றெல்லாம் வர்ணித்த அந்த ராஜாஜி ஒரு கட்டத்தில் சொன்னார், 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது அண்ணாதுரை எதை எழுதி நீட்டுகிறாரோ அதில் படிக்காமல் நான் கையெழுத்திடுவேன் என்று சொல்லுகிற நிலைக்கு வந்தோம். அந்த அண்ணா சொன்னார்,
தம்பி, நாம் பக்குவப்படுவதற்குள்ளாக இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து விட்டார்களே, எப்படி சமாளிக்க போகிறோம் என்றுதான் நான் யோசிக்கிறேன், எனக்கு உற்சாகமே இல்லை என்றார். அப்போது இன்னொரு செய்தி வருகிறது, அண்ணா விருதுநகரில் காமராஜரை தோற்கடித்து விட்டோம், நம்முடைய வேட்பாளர் மாணவன் சீனிவாசன் ஜெயித்து விட்டார். அப்பொழுது அண்ணா குதூகலம் அடையவில்லை. என்னன்னா காமராஜரையே தோற்கடித்து விட்டோம் என்றார்கள். அப்படி என்னாதீர்கள், இது காமராஜரையே தோற்கடிக்கிற நாடு, எச்சரிக்கையோடு இருங்கள். அவரை எதிர்த்து நான் யாரையும் நிறுத்தக்கூடாது என்பதற்காக ஒரு மாணவனை நிறுத்தினேன், அவன் வெற்றி பெற்று விட்டான். ஆனால் எனது மனதிற்குள்ளாக கலக்கம், காமராஜரை போல ஒரு அனுபவசாலி எதிர்வரிசையில் உட்கார்ந்து நமக்கு வழிநடத்த வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பக்குவம் எல்லாம் தலைவர்களுக்கு வராது. அண்ணாவுக்கு இருந்தது. அதனால்தான் ஓராண்டு காலத்தில் அதிசயமிக்க சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு கடைசியில் மறைவதற்கு முன்னால் சொன்னார், என் ஆட்சி நடப்பது மத்தியில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை, கலைப்பேன் என்று மிரட்டுகிறார்கள், முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன், முடியும், அவர்களால் பலம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனால் பலத்தை கொண்டு என் ஆட்சியை கலைத்தாலும் வேறு எவரை கொண்டு வந்து உட்கார வைத்தாலும் நான் நிறைவேற்றிய 3 சட்டங்களில் கை வைக்கிற துணிச்சல் யாருக்கும் வராது. அதனால் வரை அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்றார். அவரிடத்திற்கு கலைஞர் வருகிறார். கலைஞர் வந்த போது எல்லோரும் என்ன சொன்னார்கள், ஆகா தமிழ்நாடே போயிட்டு என்றார். இவர் மோசமானவர், முரடன், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவரிடம் யார் யாரெல்லாம் கடுமையாக நடந்து கொண்டார்களோ எல்லோரையும் தொலைத்து விடுவார் என்றார்கள். ஆனால் அண்ணாவுக்கு மிஞ்சிய ஒரு பக்குவம் நிறைந்த தலைவராக கலைஞர் நடந்து கொண்டார். வெற்றி பெற்று முதல்வரானவுடன் அவர் சென்று சந்தித்தது மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜரை, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஷாணத்தில் புழுத்த புழு என்றெல்லாம் பேசிய பக்தவச்சலத்தை போய் சந்தித்தார். இவர்களெல்லாம் நம்மை எப்படியெல்லாம் ஏசினார்கள் என்பது தெரியும். பைத்தியக்காரன் என்றார்கள், இவர்கள் ரவுடிகளை வைத்து கட்சி நடத்துகிறார்கள் என்றார்கள். விலைவாசி போராட்டம், அண்ணா வேலூர் சிறையிலிருந்து விடுதலை ஆகிறார். விடுதலையாகி வந்து சென்னை சீரணி கடற்கரையிலே பொதுக்கூட்டம், அதில் பேசுகிற போது அண்ணா சொல்கிறார், ஒன்றுமே சொல்லவில்லை, கூட்டம் ஆரம்பித்தவுடன் பேச்சும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக எதிரே கடல் அலைகளைப் போல திரண்டு உட்கார்ந்திருந்த கழக தோழர்களை பார்த்து சொன்னார், வந்திருப்பவர்கள் என் தம்பிமார்கள், நான் சொல்வதை அப்படியே கேட்பீர்கள், எழுந்து நில்லுங்கள் என்றார். அமைதி. எத்தனை பேரும் எழுந்தினார்கள். காரணமே கேட்கவில்லை. உட்காருங்கள் என்றார். உட்கார்ந்தார்கள். மறுபடி எழுந்து நில்லுங்கள் என்றார். மறுபடி உட்காருங்கள் என்றார். அடுத்து சொன்னார், காமராஜர் அவர்களே, காலி கூட்டத்தை வைத்து நடத்துகிறான் கட்சி அண்ணாதுரை என்கிறீர்களே, இது காலி கூட்டம் அல்ல, ராணுவ சிப்பாய்களின் கூட்டம் என்று சொன்னார். நான் சொன்ன மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற தம்பிமார்களின் தம்பிமார்கள் என்று பேசினார். அதை போல தலைவர் கலைஞர் அவர்கள் யாரெல்லாம் விமர்சித்தார்களோ அவர்களெல்லாம் மரியாதையோடு சென்று சந்தித்து வழிகாட்டுங்கள் என்று கேட்டார். காவிரி நதிநீர் பிரச்சனை என்று பேச செல்கிறதற்கு முன்னால் இதற்கு முன்பு அனுபவம் பெற்ற முதலமைச்சர்களை சந்தித்து எனக்கு தயவு செய்து உங்களுடைய வழிகாட்டுதல் தேவை என்று கேட்ட அந்த பண்பும் பெருந்தன்மையும் கலைஞருக்கு இருந்தது. 5 முறை முதல்வராக இருந்தார். தமிழகம் இமயத்தின் உச்சிக்கு சென்றது. புகழில், வளர்ச்சியில், பொருளாதாரத்தில், மக்கள் வாழ்வாதாரத்தில், எல்லாவற்றிற்கு மேல் சமூகத்தில் ஏற்பட்ட புரட்சியில் கலைஞர் காலம் ஒரு பொற்காலம். இன்றைய முதலமைச்சர் திராவிட மாடல் என்று பெயரிடுகிறார். திராவிட மாடல் என்று சொல்கிற போதே நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியும். பல பேரிடம் பாரதிய ஜனதாவை பற்றி குறை சொல்வார்கள், என்ன இப்படியெல்லாம் செய்கிறார்களே என்று. நான் சொல்வேன், அவரிடம் வேறு என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அவர்கள் ஒன்றும் திரைமறைவிலே வந்து எதையும் செய்யவில்லையே. ஒளிவு மறைவில்லாமல் வெட்ட வெளிச்சமாக இதுதான் எங்கள் கொள்கை, இதுதான் எங்கள் வழி என்று சொல்லிவிட்டு தானே வருகிறார்கள். தட் இஸ் தேர் ஐடியாலஜி. நமக்கு எப்படி திராவிடம், தமிழ், தமிழ் உணர்வு, சுயமரியாதை, சமூக நீதி என்பது ரத்தத்திலே ஓடுகிறதோ அதே போல அவர்களுக்கு அதுதான் ஓடுகிறது. ஆக அவர்கள் வந்துகிற போது அதை ஏன் செய்தார்கள் என்று கேட்கக்கூடாது, அவர்களை அந்த இடத்திற்கு வரவிடாமல் செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. இன்றைக்கு இவர் ஆட்சிக்கு வந்து அடுக்கடுக்காக என்னெல்லாம் சமூக நீதி என்றோமோ எல்லாம் நடக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு தருகின்ற உயர்வு இல்லாவிட்டால் அம்மா அன்றைக்கு இந்த முழக்கம் உங்களிடம் இருந்து வந்திருக்காது. சொல்லிக் கொடுத்தலாம் அன்றைக்கு நீங்கள் அந்த மழையிலே உச்சகட்டமாக நின்று குரல் கொடுத்தீர்களே, வாழ்க வாழ்க வாழ்கவே திமுக கழக தலைவர்கள் வாழ்கவே என்று. அதான் சொல்லிக் கொடுத்து வராது. உணர்ச்சி பெருக்கு, நன்றியின் காரணமாக உங்களுடைய அந்த உணர்ச்சியாளர்
அடிக்கடி சொல்வேன், நல்ல தாய்மார்களால் தான் ஒரு நாடே உருவாகிறது. நீங்கள் பெறுகிற பிள்ளைகள், வளர்க்கிற பிள்ளைகளை வீரர்களாக பெற்று வளர்த்தால் தான் எதிர்கால நாட்டுக்கே வீரர்கள் கிடைப்பார்கள். தானாக எவன அதிசய வானத்திலிருந்து குதிப்பதில்லை. நான் போகிற வழியெல்லாம் நினைத்துக் கொண்டேன். சேகர் பாபுவை மறுநாள் காலை, தம்பி குரல் எப்படி இருக்குது என்று கேட்டபோது சொன்னேன், தலைவருக்கு உங்களுடைய முழக்கத்தை அப்படியே காணொளியை அனுப்பினேன். இதுதான் தலைவர் இன்றைக்கு இருக்கிற இயக்கம், இதுதான் உங்கள் பின்னால் இருக்கிற கூட்டம். கொட்டும் மழையிலே குரல் வளம் கெட்டு போய் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து நிற்கிறார். எதிரே இருக்கிற தாய்மார்கள் மழையிலே கலைந்து செல்லாமல் தலைவன் வாழ்க என்கிறார்களே, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று நான் எழுதினேன். அது அவருக்கான செய்தி மட்டுமல்ல, நானும் பெற்ற உணர்ச்சி. இன்றைக்கு நான் ஓடோடி வந்திருப்பது அன்றைக்கு நடத்த முடியாத கூட்டத்தை இன்றைக்கு நான் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற கடமை அல்ல, உங்களை மீண்டும் காண வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணம். இறங்கியவுடன் அந்த தோழர்கள் எழுப்பிய அந்த குரல், இன்று காலை ஒரு கல்லூரி, பெரியார் கல்லூரி, பெரியார் சிலை, நான் மாலை அணிவிக்கிறேன், ஒருவர் கூட முழக்கம் எழுப்பவில்லை. அங்கே பேச போகிற நானே குரல் எழுப்புகிறேன், பகுத்தறிவு பகலவன் பெரியார் வாழ்க, சுயமரியாதை சுடர் பெரியார் வாழ்க. அதற்கு கூட அங்கே இருக்கிற மாணவர்களுடைய குரல் குறைவாக இருக்கிறது. ஆனால் இங்கே இறங்கியதிலிருந்து இந்த மேடை ஏறுகிற வரை எனக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டது. இப்படித்தான் தம்பி அந்த நாட்களில் நாங்கள் இருந்திருக்கிறோம். அதிகாலையிலே வந்து கலைஞர் இறங்கினால் திரும்பி பார்ப்பார், அவருக்கு தெரியும் இது சிவாவின் முழக்கம் என்று. புதிதாக வார்த்தைகள், உணர்ச்சி அலை, உடனிருப்பவர்கள் எல்லாம் உற்சாகமாக, அப்படி நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களை நான் பார்க்கிறேன் சென்னை கிழக்கு மாவட்டத்தில். நன்றி உங்களுக்கு. இந்த பக்கம் இளைஞர்கள், இந்த பக்கம் தாய்மார்கள், அந்த பக்கம் தொண்டர்கள், சுற்றிலும் பொதுமக்கள். இப்படித்தான் இங்கே கட்சி இருக்கிறது என்ற மகத்தான ஒரு சூழ்நிலை. இப்போது நான் ஏன் இவ்வளவும் சொல்கிறேன் என்றால், அண்ணா அப்படி ஒரு முதல்வராக இருந்தார், கலைஞர் எல்லோரும் பார்த்து வியக்கிற ஒரு முதல்வரானார், யாரும் சிந்திக்காத கோணத்திலே செயல்பட்டார். அவருடைய பார்வை தொலைநோக்கு பார்வை ஒன்று, இன்னொன்று என்ன நினைக்கிறார் என்று யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் அதிசயம் ஒன்று நடக்கும். பல நேரங்களில் அதற்கு பல உதாரணங்கள் உண்டு. குறிப்பாக இந்த ஒரு ஆண்டில் முக்கியமான 2 விடுமுறை தினங்கள், சுதந்திர தினம், குடியரசு தினம். சுதந்திர தினம் என்பது நாம் வெள்ளையனிடமிருந்து விடுதலையான நாள். குடியரசு தினம் என்பது நம்மை நாமே ஆள்வது, அதற்காக அரசியல் சட்டம் இயற்றிக் கொள்வது, நம்மில் ஒருவரை தேர்ந்தெடுப்பது என்று நம்மை குடியாட்சியாக மாற்றி அறிவித்துக் கொண்ட நாள். இந்த 2 நாளும் அரசு விடுமுறை. எல்லா இடங்களிலும், பள்ளிகளில், அரசு அலுவலகங்களில், தாலைகளில், மூலைகளில் எல்லாம் தேசிய கொடியேற்றி மிட்டாய் கொடுத்து கொண்டாடுவார்கள். இப்போதெல்லாம் விடுதலை தினம் அல்ல, அது விடுமுறை தினம். பல பேருக்கு அதனுடைய பொருள் புரிவது இல்லை. ஒரு சின்ன நிகழ்வு காலையில் கூட சொன்னேன். ஒரு வெள்ளை அதிகாரி ஓய்வு பெற்று அதற்கு பின்னால் கொஞ்சம் உற்சாகம் பயணமாக பினாங்கு போகிறார். பினாங்கு கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கிறார். அப்போது கூன் விழுந்த ஒரு முதியவன் வந்து, ஐயா நீங்கள் நலமா என்று கேட்கிறான். அவர் சொல்கிறார், நான் இதற்கு முன்னால் இந்த ஊருக்கு வந்ததில்லை, உன்னையும் இதற்கு முன் நான் பார்த்ததில்லை, இவ்வளவு வயதான ஒருவன் என்னை வந்து நீ யார், நலமா என்று கேட்கிறாயே, நீ யார் என்று கேட்கிறார். அவன் சிரித்துக் கொண்டே சொல்கிறான், நீங்கள் நினைப்பது போல நான் முதியவன் அல்ல, எனக்கு வயது 40 தான். நான் யார் தெரியுமா? உங்களாலே நாடு கடத்தப்பட்ட சின்ன மருதுவின் மகன் துரசாமி என்று சொன்னான். விழா எடுக்கிறோம் பெரிய மருதுவுக்கும் சின்ன மருதுக்கும் வேலு நாச்சியாருக்கும் குயிலிக்கும். ஆனால் சின்ன மருதுவின் மகன் 40 வயதில் கூன் விழுந்து நரை விழுந்து நடக்க முடியாத வயதானவனாக எங்கோ ஒரு கடற்கரையில் நின்றான் என்றால், நாடு கடத்தப்பட்டு அதன் விளைவாக இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் சிறையில் செத்தான், செக்கிழுத்தான், குடும்பத்தை மறந்தான், அடையாளமே தெரியாமல் போனானே, அதற்கு பின்னால் பெற்ற விடுதலை. ஆனால் இதற்கு பெயர் விடுமுறை. தொலைக்காட்சிகளில் இதுவரை வெளிவராத ஒரு திரைப்படம், உட்கார்ந்து பார்த்து கை தட்டுகிற கூட்டம் பெருகிவிட்டது. விடுதலை பற்றி யாரும் சொல்வது இல்லை. அதே போல அந்த 2 தினங்களும் எல்லா இடங்களிலும் கொடியேற்றுகிற போது, டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசு தினத்தின் போது குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். சுதந்திர தினத்தின் போது செங்கோட்டையிலே பிரதமர் கொடியேற்றுவார். இது காலங்காலமாக நடந்து வருவது. கலைஞர் என்ற தலைவன் முதல்வராகிற வரை அவர் பிரதமர் இந்திரா காந்தியை அழைத்து முதல்வர் என்ற உரிமையோடு சொன்னார், குடியரசு நாளின் போது குடியரசுத் தலைவர் கொடியேற்றுகிறார், அதே நாளில் மாநிலங்களில் அவருடைய பிரதிநிதி ஆளுநர்கள் கொடியேற்றுகிறார்கள்.
ஆனால் சுதந்திர தினத்தின் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் கொடியேற்றுகிறார் என்றால் மாநிலங்களிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தானே கொடியேற்ற வேண்டும் என்று நியாயமான வாதம் என்று அந்த அம்மையார் ஏற்றுக்கொண்டார். உடனே உத்தரவும் பிறப்பித்தார். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலாக கொடியேற்றிய முதலமைச்சர் தலைவர் கலைஞர். அதோடு மட்டுமில்லை, அதே நாளில் இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் முதலமைச்சர் கொடியேற்றினார் என்றால் ஒரு மாநில கட்சியின் தலைவன் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவருடைய முயற்சி. வள்ளுவர் சிலை உருவானதற்கு காரணம் கூட்டம் முடித்துவிட்டு எங்களை போன்றோர் இரவு நேரத்தில் கடற்கரையில் போய் உட்கார்ந்திருப்போம். குமரிக்கு கூட்டத்திற்கு போகிற போது இரவு நேரத்தில் அந்த முக்கடலும் சூழ்கின்ற இடத்திலே உட்கார்ந்திருப்பது பரவசம். தோழர்களோடு உரையாடி கொண்டிருப்போம். அந்த காலத்தில் கடற்கரைக்கு கவி பிரசன்னா போன்றவர்களெல்லாம் போய் பேசிக் கொண்டிருப்போம் மாணவர் அணியில் இருக்கிற போது. அது மாதிரி கலைஞர் போய் ஒரு காலத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் அன்றைக்கு அவர் பேசவே இல்லை. பார்வை மட்டும் கடலை நோக்கி வெறிச்சு இருக்கிறது. ரொம்ப நேரம் உட்கார்ந்து விட்டு மணலை தட்டி கொண்டு எழுந்திருக்கிறார். ஒரு பார்வை, ஒரு சைகை, அவ்வளவுதான். பலருக்கும் புரியவில்லை அவர் என்ன நினைத்தார் என்றால், வங்காளத்திலிருந்து வந்த விவேகானந்தருக்கு இங்கே கடற்கரையிலே ஒரு நினைவு சின்னம் இவ்வளவு உயரத்தில் இருக்கிறது. தமிழனுக்கென்று அடையாளமாக இருக்கிற திருவள்ளுவருக்கு ஒரு அடையாளம் வைப்பதற்கு அப்போதே அந்த கடலுக்கிடையில் ஒரு உயர்ந்த ஒரு மலையை கண்டுபிடித்து விட்டார். அந்த திட்டு சரியாக அந்த சந்தர்ப்பம் வருகிற வரை காத்திருந்த ஆட்சி பொறுப்பு வந்தது. சுனாமி வந்தும் தொட முடியாத திருவள்ளுவர் சிலை கலைஞர் உயர்த்தினார். அதுபோல ஒரு மாநில அரசு மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டுவதற்கு சட்டங்கள் இயற்றுகிறது. அதுதான் வேலை. நாடாளுமன்றத்தில் நாங்கள் இயற்றுகிறோம், மசோதா நிறைவேறுகிறது, விவாதிக்கிறோம், திருத்தங்கள் தருகிறோம். பின்னர் நிறைவேறியதற்கு பின்னால் குடியரசுத் தலைவர் கையெழுத்திடுவார். தட் பிகம்ஸ் a law. இங்கே இவர்கள் பேசுவார்கள், திருத்தங்கள் கொடுத்தால் கொடுப்பார்கள், இல்லாவிட்டால் அது அப்படியே நிறைவேறும். ஆளுநர் கையெழுத்திட்டால் அது சட்டமாக மாறும். நான் திருப்பி சொல்லுவேன், நான் எவ்வளவு காலமாக தானா தெருவில் வந்து பேசியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த இடங்களில் இது ஒன்று. கலைஞருக்கு ரொம்ப பிடித்தம், பேசுவதற்கு பிடித்த இடம் தானா தெரு. தம்பி சேகர் பாபு, நீங்கள் இங்குதான் வந்து பேச வேண்டும் என்ற போது நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்தேன். இந்த இடத்திலே வந்து இன்றைக்கு பேசுவதைப் போல நன்றாக நீங்கள் தயவு செய்து எண்ணி பாருங்கள். அந்த நாட்களிலேயே கலைஞர் என்ற தலைவன் எதை செய்தாலும் சரியாகவே செய்தார் என்பதைப் போல நான் தானா தெருவுக்கு அடிக்கடி வருகிறேன். எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்ல முடியுமா? தெரியாது. எனக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டை பற்றி என்ன கருத்து உண்டோ, எந்த பகுதி மக்கள் எந்த வாழ்வாதாரம் என்று ஓரளவுக்கு நான் அடக்கத்துடனே சொல்கிறேன். எல்லாம் தெரியும் என்று நான் பேச என்ன எடப்பாடியா எல்லாம் தெரியும் என்று பேச தயாராகல. எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆனால் தானா தெருவிலே மட்டுமில்லை, இங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் வாழ்கிறவர்களுக்கு என்ன தேவை என்று சேகர் பாபுக்கு தானே தெரியும், வேலுவுக்கு தானே தெரியும். அது மாதிரி ஒரு மாநில மக்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த மாநிலத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தெரியுமே தவிர டெல்லியில் இருப்பவர்களுக்கு தெரியாது. டெல்லியிலிருந்து ஒரு 5 ஆண்டு காலம் ஏஜென்ட்டாக வந்து விட்டு போகிற பிரதிநிதி ஆளுநருக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தேவை என்பதற்கு சட்டமன்றம் விவாதித்து மசோதா நிறைவேற்றுகிறது. அதில் கையெழுத்திட மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த குணம், நான் வார்த்தைகளை தடுமாற்றி பயன்படுத்துவது இல்லை. அதனால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் கூட நான் அடக்கத்துடனே சொல்கிறேன், அந்த குணம் இல்லாமல் அந்த மசோதாக்களை எல்லாம் கிடப்பிலேயே போட்டு வைத்த போது போய் சொன்னார், சந்தித்தார், முறையிட்டார். நாங்கள் போராட்டம் நடத்தினோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், பயனில்லை. நாங்கள் எல்லாம் போய் குடியரசுத் தலைவரை பார்த்தோம். என்ன நடக்கிறது? சரி, ஒரே வழி, நீதிமன்றத்துக்கு போகிறார். நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது என்றால், நியாயமான முறையில் இதை ஆய்ந்துவிட்டு நீதிமன்றம் சொல்கிறது, அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மாநில அரசு நிறைவேற்றிய, ஒரு நாடாளுமன்றம் நிறைவேற்றிய, ஒரு சட்டசபை நிறைவேற்றிய மசோதாக்களில் குறிப்பிட்ட காலத்தில் ஆளுநர் கையெழுத்திடவில்லை என்றால் அரசியல் சட்டத்தின் துணையோடு நீதிமன்றமே அதை சட்டமாக அறிவிக்கும் என்று சொல்லிவிட்டார். இது எதற்கு பலன் கிடைத்தது தெரியுமா? திமுக அரசாங்கம் நிறைவேற்றிய 10 மசோதாக்கள் மட்டுமில்லை, இந்தியாவின் முழுக்கதும் எந்தெந்த மாநிலங்கள் கிடப்பில் இருந்தது எல்லாம் நிறைவேறியது. இதுதான் கலைஞர் வழி. அவர் கொடியேற்றுகிற உரிமையை பெற்றார். இவர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவதை மரியாதையாக கையெழுத்து போடு என்று நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு பெற்று வந்தார். இதெல்லாம் அப்புறம். இப்போது நான் சொன்னேனே, நெகிழ்ச்சியின் உச்சத்தில் நிற்கிறேன் என்று சொன்னதற்கு காரணம், மானாமதுரையிலே
காவல் நிலைய விசாரணையின் போது ஒருவர் இறந்து விட்டார். இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் மறைத்து பேச தயாராக இல்லை. என்ன நடந்தது, ஏன் நடந்தது ஊருக்கெல்லாம் தெரிந்தது. என்ன நடந்தது தெரியுமா? முதலமைச்சர் பதறி போய் உடனே அவர்களை அழைத்த அம்மா சாரிமானார் பாருங்க. சம்திங் கிரேட். என்னைக்காவது ஜெயலலிதா சொல்லியிருப்பாங்களா? வாச்சாத்தியில் படுகொலை நடந்துச்சு, பத்மினி படுகொலை நடந்துச்சு, ஒரு பெரிய ட்ரைபல் கூட்டத்தையே அங்கே கற்பழிச்சாங்க. நெவர். தூத்துக்குடியில் என்ன நடந்துச்சு? என்ன துப்பாக்கி சூடு எதுக்காண்டி நடந்துச்சு? ஸ்டெர்லைட் என்ற ஆலை தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது, புற்றுநோய் பரவுகிறது என்று ஒட்டுமொத்த ஊரும் திரண்டு நிற்கிறது. ஒரு நாள் இரு நாள் அல்ல, 100வது நாள் போராட்டம் தொடர்ந்து நடக்கிறது. எனக்கு தெரியாது என்று யாருமே சொல்ல முடியாது. நன்றாக நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மக்களுக்கு ஞாபக மறதி அதிகம். என்னடா நடிகர் திலகம் சிவாஜி சொல்வார், மேடையில் பேசுகிற போது நீயோ உன்னை சேர்ந்தவனோ இனிமேல் தமிழன் நன்றி இல்லாதவன் என்று பேசாதே. ஏன்? தமிழனை போல் நன்றி உணர்ச்சி உள்ளவன் யாரும் இல்லை, அவனை போல் ஞாபக மறதி உள்ளவனும் யாரும் இல்லை என்பார். அது சிரித்துக் கொண்டே சொல்வார். மக்களுக்கு ஞாபக மறதி என்ற காரணத்தால் நான் நினைவுபடுத்துகிறேன். அந்த துப்பாக்கி சூடு நன்றாக நினைவுபடுத்தி பாருங்கள். ஒரு உயர்ந்த கவசம் பூண்ட வாகனத்தின் மீது ஏறி குறிபார்த்து சுடுவார்கள். குறிபார்த்து என்றால் சாதாரணமாக அல்ல, அந்த லென்ஸ் வைத்து. சினிமாவில் எல்லாம் சரியாக ஒரு வட்டம் மட்டும் போகும், ஒரு இடத்துல பிளஸ் இருக்கும், சரியாக குறிபார்க்கும். இவ்வளவு பேரும் சீருடை அணியாத போலீசார் 13 பேரை சுட்டுக் கொன்றார்கள். அதுல அம்மா பொம்பளை பிள்ளைலாம் இருக்கீங்க, நீங்களும் இருக்கீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை சுடுறாங்க, தொண்டையிலே சுட்டாம பாருங்க. நீங்க ஹிட்லர் காலத்தில் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஹிட்லர் பிடிச்சான், அடிச்சான், ஒத்தச்சான், என்னன்னதோ நடந்தது. ஒரு ஜனநாயக ஆட்சியில் பட்டப்பகலில் மக்கள் கூடியிருக்கிற இடத்தில் அவர்களை அடக்கி மிரட்டுவதற்காக. நீங்க ஜாலியன்வாலா பாக்ல தான் முதல்ல இது மாதிரி ஒரு படுகொலை நடந்துச்சு. அங்க என்ன நடந்தது? ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடக்குது. நீங்க தயவு செஞ்சு இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் இந்த வரலாறு. என் வாழ்க்கையில் நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இடங்கள், தாஜ்மஹால் போகணும், அந்த இன்னும் சில இடங்கள் இருக்கு. அது மாதிரி இந்த ஜாலியன்வாலா பாக் போகணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கனவு. அதுக்கு காரணம் உண்டு. நான் உணர்ச்சிப்படுகிறவன், அதனால சில வரலாறு தெரியும். நான் ரொம்ப நேசிக்கிற, நான் ரொம்பவும் மனதில் வைத்து போற்றுகிற ஒருவன் பகத்சிங். 24 வயதில் அவன் கொண்டு போய் தூக்கு மேடையில் நிறுத்தி, உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. உங்ககிட்ட கடைசி ஆசையை கேட்டு நிறைவேற்றிக் கொள்கிற அளவிற்கு இன்னும் நான் தாழ்ந்து விடவில்லை. இருந்தாலும் சட்டம் தருகிற உரிமையின் அடிப்படையில் கேட்கிறேன். சட்டம் தருகிற உரிமையின் அடிப்படையில் கேட்கிறேன். என்னை தூக்கில் போடாதே, துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடு. என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம்? ரெண்டிலும் சாக போகிறாய் தெரியும். தூக்கில் போட்டால் என் உடலில் இருந்து உயிர் பிரிகிற வரை என் உடல் மண்ணை விட்டு அந்தரத்தில் மிதக்கும். என்னை துப்பாக்கியால் சுட்டால் அடுத்த கணம் என் உடல் தாய் மண்ணை முத்தமிடும் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய வீரன் எப்படி உருவானான்? 24 வயசு. அப்போ அவன் பள்ளிக்கூடம் போய்விட்டு 9 வயதுல வரப்போ அந்த ஜாலியன்வாலா பாக் அப்படியே அமைதினா அமைதி, அப்படி மயான அமைதி. ரத்தம் எங்க பார்த்தாலும் ரத்தம். இந்த புள்ள அந்த கதையை கேட்டு கேட்டு வீட்டில் இருக்கவங்க பேசுனதை கேட்டு அந்த ரத்தம் கரையேறி அந்த மண்ணை அள்ளி ஒரு பாட்டில் வச்சுக்கிறான். அதை கொண்டு போய் வீட்டில் டேபிளில் வச்சுக்கிறான். படிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி அதை தான் பார்க்கறது. அப்படி வளர்த்துக்கிட்ட வெறி தான் அவன் பின்னாடி மாறுறது. நான் வர்றேன் அதுக்கு. அந்த ஜாலியன்வாலா பாக் எப்படி நடந்தது அப்படின்னா, எல்லாரும் கூடி நிற்கிறாங்க, விடுதலை போராட்ட வீரர்கள், மக்கள் பேசுறாங்க, கூட்டம் நடக்குது. அங்கெல்லாம் ஒளிபெருக்கி இல்லாத காலம், சும்மா மெகாஃபோன் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேச பெரிய கூட்டம். இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஜெனரல் டயர், நீ போய் அந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ணிட்டு வா, இவ்வளவுதான். அங்கேருந்து வர்றான் அவன், ஒரு மாதிரியான ஆள். ஜெனரல் டயர் இஸ் நாட் அ போலீஸ் மேன். வந்தா அந்த இடம் பெரிய கோட்டை மாதிரி இருக்கும். நீங்க யாராவது போனா பாருங்க. ஆனா இன்னைக்கு இருக்க ஜாலியன்வாலா பாக் வேற. நான் போய் அழுதுட்டு வந்தேன், பாவிங்களா இப்படி பண்ணிட்டீங்களே. அதுன்னு ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்கும். ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும். திடீரென்று அந்த ஒற்றை வாசலில் டேங்குகள், தடன்னு போலீஸார் வரிசையா நிற்கிறான். எல்லாம் ரெடியாக நிற்கிறான். அவன் இப்படி தான் நிற்பான், பார்த்துக்குங்க. அந்த ஜெனரல் டயர் இப்படி பார்ப்பார். எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை, பட் ஐ வாண்ட் டு ட்ராமடைஸ் இட். நான் அப்படியே அந்த உணர்ச்சியோட சொல்கிறேன். நான்
அப்படியே பார்ப்பான். என்ன செய்யணும் ஒரு நியாயமாக ஒரு ஆஃபீஸர்? கலைஞ்சு போங்கன்னு தானே சொல்லணும். சொல்லலை. சார்ஜ் என்று பதில் சொல்லுவோம். அடுத்த கணம் துப்பாக்கி வெடிக்க ஆரம்பிக்குது. எத்தனை பேர் செத்து போனாங்க தெரியுமா? சற்றேறக்குறைய 500 பேர் செத்து போனாங்க. பச்சிளம் குழந்தைகள், கூட்டத்துக்கு வந்தவங்க, பொம்பளைங்க. அதில் எல்லாம் தப்பிச்சு ஓடுறப்ப அங்கே ஒரு கிணறு இருக்கு, அதுக்குள்ளே குதிக்கிறாங்க. குதிச்சு 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 ஒருத்தர் மேலே குதிச்சு அவ்வளோ பேர் செத்து போகிறாங்க. காந்தி வந்து அப்படியே கதறினார். எல்லா தலைவர்களும் வந்தாங்க. அந்த அந்த அது மாதிரி இந்தியாவில் நீங்கள் உலகத்தில் கேள்விப்பட்டாத ஒரு பச்சை படுகொலை பட்டப்பகலில் நடந்தது. அண்ட் ஹி வாஸ் கோர்ட் மார்ஷல். யார்? ஜெனரல் டயரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இராணுவத்தில். நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா? தெரியும். என்ன பண்ண? சுட்டேன். எவ்வளோ பேர் செத்தாங்க தெரியுமா? 438. ஏன் அவ்வளோ பேரை கொன்ன? என்கிட்ட அவ்வளவுதான் தோட்டா இருந்துச்சு. என்ன ஒரு திமிரான பதில் பாருங்க. என்னிடம் அவ்வளவுதான் தோட்டா இருந்தது, அதனால் நான் அவ்வளவு பேரை தான் கொன்றேன். யூ டோன்ட் ரெக்ரெட் ஃபார் இட்? இல்லை. ஏன் பண்ண அப்படி? இந்த மாதிரி கூட்டத்தை வந்து நீ கலைச்சிருக்கலாமே. என் நோக்கம் கூட்டத்தை கலைப்பது அல்ல. இனிமே இந்த நாட்டில் எவனாவது விடுதலை சுதந்திரம்னு சொன்னானா இதுதான் நடக்கும்னு நெஞ்சத்திலே ஒரு பயத்தை எழுப்புவதற்காக நான் இத்தனை பேரை சுட்டு கொன்றேன் ஜெனரல் டயர். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் சொன்னல இந்த 9 வயசுக்குள்ள அது பெருசாயிடுது. அது என்ன பண்ணுது? பார்லிமெண்ட்டுக்கு வரான், கேலரிக்கு வந்து ஒரு வெடிகுண்டை வீசுறான். வீசிட்டு என்ன பண்றாங்க? தற்கொலை பண்ணிக்கல, துண்டு பிரசுரங்களை வீசிட்டு சரண்டர்ஸ். ஏன் சரண்டர் ஆகிறாருன்னா கண்டிஷனை, இதில் ஈடுபடுற யாரும் தற்கொலை பண்ணிக்க கூடாது, அவன்கிட்ட அடிபட்டு சாகக்கூடாது. யூ ஹேவ் டு கோ டு த கோர்ட். நீதிமன்றத்தில் நான் ஏன் இதை செஞ்சேன்னு சொல்லணும். ஸோ பகத்சிங் போய் நீதிமன்றத்தில் நின்று, நீங்கள் நிறைய நீதிமன்ற வாக்குமூலம் தான் படிக்கணும். நான் சாக்ரட்டிஸோட நீதிமன்ற வாக்குமூலத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். அண்ணா பேசியிருக்காங்க, பெரியார் பேசியிருக்காரு. பெரியார் என்ன பேசுவார் தெரியுமா? சுருக்கமாக உங்களுக்கு தான் தெரியும். வழக்கு முடிந்து நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், நான் எந்த பிரிவை எதிர்த்து போரிட்டேனோ, போராட்டம் நடத்தினேனோ அந்த பிரிவை சார்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி தொடுத்த வழக்கு, அதே சமுதாயத்தை சார்ந்த அரசு வழக்கறிஞர் பேசிய வழக்கு, அதே சமுதாயத்தை சார்ந்த நீதிபதி தீர்ப்பளிக்க போகிற வழக்கு, இதில் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனவே உங்களுடைய மனம் மகிழ்கிற அளவிற்கு கீழ்த்தரமான வகுப்பை கொடுத்து, உங்கள் சட்டம் எந்த அளவுக்கு அனுமதிக்கிறதோ அந்த அளவிற்கு உச்சபட்ச தண்டனையை கொடுத்து இந்த வழக்கு நாடகத்தை முடித்துக் கொள்ள வேண்டுகிறேன் பேசினார். இந்த தைரியம் யாருக்கு வரும்? வழக்கு நாடகத்தை முடித்துக்கொள் என்று ஒரு நீதிபதி கிட்ட போய் சொன்னவர் பெரியார் மட்டும்தான். அது மாதிரி அண்ணா பேசியிருக்கார், காந்தி பேசியிருக்கார். அது மாதிரி பகத்சிங் என்ன சொல்றான்? ஏன் சுட்டாங்க? ஏன் குண்டு வீசின? என் நோக்கம் யாரையும் கொல்வதில்லை. அப்புறம் என்ன? நான் கொல்வதாக இருந்தால் நான் குறி தவறாமல் வீசிக் கொண்டிருப்பேன். இனிமேல் இந்த நாட்டில் என் நாட்டு மக்களை யாராவது சுட்டுடுவேன், நான் அதை பண்ணிடுவேன் வந்தானா இதை செய்ய ஒரு இளைஞர் கூட்டம் தயாராகிவிட்டது என்று எச்சரிப்பதற்காக நான் செய்தேன். ஜெனரல் டயர் என்ன சொன்னா? விடுதலைன்னு எவன் சொன்னாலும் சுடுவேன். இவன் சொன்னா இனிமே எங்க மக்களை நீ அடிச்சினா குண்டு வீசுவேன் அப்படின்னு சொன்னான் பகத்சிங். என்ன ஆச்சு தெரியுமா? சற்ற ஒரு 1000 சொச்சம் இங்கிலீஷ் ஆபீசர்ஸ் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கிலாந்து ஓடிவிட்டான் பகத்சிங்க்கு அப்புறம். இப்போ நீங்க இங்க ஏன் வரேன்னு கேளுங்க. இந்த ஜெனரல் டயர் பதில் சொன்ன மாதிரி தூத்துக்குடியில் ஒரு என் தங்கச்சி ஒரு சின்ன பிள்ளை சுடுறாங்கன்னு சொன்னதுக்கு குறை விலையில சுட்டு ஊரை அதிகலம்படுது. ஒரு முதலமைச்சர்கிட்ட என்னங்கன்னா, அப்படியா நான் டிவி பார்த்தேன் நடந்ததுன்னு சொன்னவங்க எல்லாம் பேசுறாங்க. நான் எங்கள் தலைவர்கிட்ட வந்து இதெல்லாம் உங்க தீர்ப்புக்கு நான் எதிராக இருக்கிற என் கட்சிக்காரர்கிட்ட பேசல. நடுநிலையாளர்கள், வீட்டில் நிற்பவர்கள், வேற கட்சி இருந்தா மனசாட்சி இருந்தா சொல்லுங்க. 13 பேரை பட்டப்பகலில் வேன் மேல ஏறி நின்றுட்டு குறி வச்சு லென்ஸ் வச்சு சுட்டு ஒரு பச்சளம் பொம்பளை பிள்ளை வந்து குறை விலையில சுட்டது எனக்கு தெரியாது, நான் டிவி பார்த்தேன்னு பேசின அறிவாளி இன்னைக்கு எங்க தலைவனை பார்த்து என்ன சாரி கேட்கிற? நீ யார் கேட்கறதுக்கு? இந்த பக்குவம் எந்த தலைவனுக்கு உண்டு? சாரிமாங்கிறாரு. நடக்கக்கூடாதுமா, நடந்துச்சுமா, நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு கவலைப்படாத. இப்போ அவங்க கேட்டது என்ன? வீடு வேணும், நாங்கள் பட்டா கொடுத்தாச்சு. அந்த பையன் வேலை வேணும்னாரு, கோயிலில் வேணாம் வேற எங்கேயோ போயிட்டார், வேலையும் கொடுத்தாச்சு. அப்புறம்
அந்த காவலர்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லார் மேலேயும் கொலை வழக்கு. திருநாட்டு பழைய திருநாட்டு இப்போ என்ன பிரிவு, என்னப்பா பிரிவு தெரியல, அது நீங்கள் தான் வைக்கல அப்படியா? இல்லை, சட்டம் மாற்றிட்டாங்களே. ஆமாம் தம்பி, இப்போ மாற்றிட்டாங்க. அவங்க தான் இதை பிஎன்ஒய்எஸ்ன்னு மாற்றிட்டாங்க. ஐபிசி கிடையாது, இப்போ ஐபிசி கிடையாது. சரி வச்சுக்க, ஏதோ ஒன்று கொலை வழக்கு போட்டாச்சு. எஸ்பியை கொண்டு போய் கம்பல்சரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சாச்சு. சிபிசிஐடி கொடுத்தாச்சு. பத்தாது, சிபிஐயில் விடு. ரைட்டு, சிபிஐக்கு அனுப்பு, எனக்கு ஒன்றும் அதில் கவலையே இல்லை. நீ என்ன விசாரணை வேணாலும் நடத்திக்கோ, ஐ எம் வெரி டிரான்ஸ்பாரண்ட்னு சொல்கிற முதலமைச்சர். அங்கே தான் நான் சொல்கிறேன், நான் நெகிழ்ந்து போனேன். திமிரு தண்டமாக பேசலாம், அதான் அந்த அம்மா மாதிரி வாயை திறக்காமல் இருக்கலாம், பதிலே பேசாமல் இருக்கலாம். யார் கேட்டாலும் நான் பத்திரிகையாளர்களை பார்க்கறது இல்லைன்னு சொல்லலாம். இவர் அன்னைக்கே பத்திரிகையாளர்களை பார்க்குறார், பத்திரிகையாளர் பார்த்து பேட்டி கொடுக்குறார். அந்த ஃபோனில் பேசுனது இன்னமும் எல்லாரும் பார்த்து நினச்சி உருகிறோம். நான்லாம் உள்ளபடியே சொல்கிறேன், இந்த 45 வருஷமாக பழகினமே எங்களுக்கு கலைஞர் அண்ணாவெல்லாம் தாண்டி மனசில் வந்து நிற்கிறார். சும்மா தலைவரை புகழணும்னு இல்லை, இதுதான் வேணும். இந்த சாரிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது அவ்வளோ சாதாரணமான வார்த்தை இல்லை. நான் என் மனைவி இருந்தப்பா தான் எழுதியிருக்கேன். சரியான நேரத்தில் சொல்ல வார்த்தைகள் காலம் தவறி சொன்னால் கெட்டு போகிறவை பதார்த்தங்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும். சாரி சரியான நேரத்தில் சொல்லணும், தேங்க்யூ சரியான நேரத்தில் சொல்லணும், பாராட்டணுமா சரியான நேரத்தில் பாராட்டணும். நான் தனியாக கூப்பிட்டு சேகர் பிரமாதமாக கூட்டம் நடத்துனீங்க தம்பின்னு ஃபோனில் பேசலாம், பட் ஐ ஷுட் சே இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இந்த ஊர் மக்கள் பார்க்குற போது நான் சொல்லணும். அது ஒன்றும் அவர் என்ன கோயில் எனக்கு என்ன இது பாஸாக கேட்டுட்டு இருக்கேன், கேட்டால் வேற யாருக்காவது தான் கேட்பேன். அது வேற ஆளுக்கு என்ன வந்திருக்கான் ஒருத்தன், இதுக்கான ஒரு ஆள் என்ன ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு நான் இன்னைக்கு உங்க கூடயே வரான். எனக்கு தெரியும் எதுக்கு பாஸுக்கு சேகர் பாபு கூட்டம்ன்ட்டு. எதுக்கு சொல்றேன்னா, நான் இதை சொல்ல வேண்டும். சிலவற்றை சொல்லக்கூடாது, சிலவற்றை சொல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு இவ்வளவு அழகாக இந்த நாட்டை வழிநடத்துகிறார், பொறுப்புணர்ச்சியோடு நடக்கிறார். யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது பார்த்து செய்றாரு. இந்த ஆட்சியை கவுக்க ஒரு கூட்டம் கிளம்புதுன்னா ஓரணியில் தமிழ்நாடு திரள்வதை தவிர வேறு என்ன வேலை இருக்கு? இதில் இவர் முருகரை கொடை முழுக்குங்கிறாரு. அப்புறம் இன்னும் 5 சஸ்பென்ஸ்லாம் வச்சுருக்காராம். ஏன்னா அந்த நடக்குது, நிறைய நடக்குது. எல்லாரும் நம்மள்கிட்ட கூட கோயிலை பற்றி சொல்கிறாங்க, சிபாரிசுக்கு நம்மளும் சொல்கிறோம், உடனே செய்கிறார். இப்போ அவங்க ஒரு முருகர் மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் போய் இவங்க ஏடிஎம்கே மந்திரிலாம் உட்கார்ந்துருந்தாங்க. என்ன போஸ்டர் தெரியுமா? திராவிடத்தை வீழ்த்த முருகா வேலோடு வா. சரி, நீ வர்ற வழியில் அதை பார்த்துருப்பில போர்டை, நல்ல சூடு சொரணம் இருந்தால் அதில் போய் ஏறுவியா மேடையில்? இந்த மாதிரிலாம் நான் பேசியிருக்கேனா? இன்னைக்கு பேசுகிறேன். திராவிடம் அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்களும் உங்கள் கட்சிக்கு பேர் வச்சுருக்கீங்க. எங்கள் கட்சிக்கு முன்னாடி ஆ அப்படின்னு, அதை தான் கலைஞர்கிட்ட கேட்டாங்க, இவங்க அண்ணா பேரை வச்சுருக்காங்களேன்னு. எந்த சொல்லுக்கு முன்னால் ஆ வந்தால் பொருள் மாறும். நியாயத்துக்கு முன்னால் ஆ வந்தால் போச்சு அநியாயம், நீதிக்கு முன்னால் ஆ வந்தால் அநீதி. அது மாதிரி திமுகவுக்கு முன்னாடி ஆ வந்தால் நெகட்டிவ் அப்படின்னு கலைஞர் சொன்னார். அவங்க நான் இன்னும் நட்புணர்வோடு சொல்கிறேன், ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். உங்கள்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. அப்படி என்ன கூட்டணி வேண்டியிருக்கு? அப்படி என்ன உங்களை சாதிக்க போறீங்க? நாங்கெல்லாம் ஆட்சியை இருந்ததே இழந்திருக்கோம் கொள்கைக்காக. நீ என்ன கிடைக்க போகுதுங்கிறதுக்கு என்ன செய்றீங்க? இப்போ திராவிடத்தை வீழ்த்த முருகா வேலோடு வா அப்படின்னு அவங்க விளம்பரம் பண்ணுவாங்க. இவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, பெரியாரையும் அண்ணாவையும் கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போடுவாங்க. அதை அவங்க பார்த்துக்கிட்டு நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன கொடுமையான விஷயம் அது! நல்லா யோசிச்சு பாருங்க. திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொன்னால் அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு போயிருந்தாங்கன்னா ஐ வுட் ஹவ் அப்ரிஷியேட்டட். உட்கார்ந்து இருந்துட்டு ஊரெல்லாம் விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் திருப்பி சொல்றேன், திமுக கொடி வர்ற வழி எல்லாம் பறக்குது. இந்த கிளம்புற நுழைஞ்ச பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப எனக்கு சிலிர்ப்பு. எப்போதுமே எனக்கு இந்த கொடினா அப்படி ஒரு பற்று, பாசம், உணர்ச்சி. சின்ன வயசில் ஒரு சின்ன நிகழ்வு. நான் 5வது படிக்கிறேன், 9 வயசு. அப்போ 5வது படிக்கிறப்போ கவுன்சிலர் எலெக்ஷனில் திமுகவில் ஒருத்தர் போட்டிடுறாரு. அப்போ தான் முதல்ல உதயசூரியனை கலரில் விட்டுறாங்க வீட்டிலலாம். அது அட்ராக்ஷனில் நானும் எல்லாரோடையும் உதயசூரியனுக்கு வாக்களிப்பு போகிறப்போ நம்மால் தோற்று விட்டார். இன்னொரு காங்கிரஸ்காரர் 2 ரூபா ஓட்டு கொடுத்து ஜெயிச்சிட்டார். ஜெயித்து விட்டு என்ன செய்தார்னா எல்லாத்துக்கும் லட்டு கொடுத்தாரு.
நான் வாங்கிட்டேன். அப்போல்லாம் பழக்கம் உடனே சாப்பிட்றதில்ல, வீட்டுக்கு கொண்டு போவோம்ல. கனியும் அப்படி தான், எங்களுக்குள்ள நிறைய தெரியும். வீட்டுக்கு கொண்டு போனோன்னா எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏதுப்பா அது அந்த ஜெயிச்சவர் கொடுத்தாரு. என்ன ஜெயிச்சவர்? இந்த தேர்தலில் ஜெயித்தவர் கொடுத்தார். ஓ, யார் ஜெயிச்சது, யார் தோத்தது? நாகசுந்தரம் தோத்துட்டாரு, அவர் காங்கிரஸ்கார ஜெயிச்சிட்டாரு. நாகசுந்தரம் யார் தெரியுமா? தெரியுமே, திமுக. அவர் அண்ணா கட்சிப்பா, கலைஞர் கட்சி, ஏழைங்களுக்காண்டி உதவுற கட்சி. சாதாரணமான இப்போ நான் அப்பா இல்லாமல் உங்களெல்லாம் வளர்க்குறேனே, எந்த நேரத்தில் பேசினாலும் உடனே அது என்ன வேணும்னு கேட்குற கட்சி. அதை தோக்கடிச்சு லட்டு கொடுத்தா அதை சாப்பிடலாமான்னு சொன்னாங்க. லட்டுமான்னு, ஏன்னா அப்போ லட்டுலாம் ரொம்ப அபூர்வமான ஒரு பொருள். பொருளங்காய் உருண்டை தான் தீபாவளிக்கு சோமாஸ் தான் செய்வாங்க. லட்டு கொடுத்துரு, இல்லைன்னா திங்காத, அவருடைய தோல்வியை இனிப்பு சாப்பிட்டு கொண்டாடக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இந்த கருப்பு சிவப்பில் அப்படியே படிஞ்சு போச்சு. அப்புறம் அண்ணாவை படிக்கிறோம், கலைஞரை கேட்குறோம், அவரோட நெருங்குறோம், தளபதியோடு இருக்கிறோம். வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே கிடையாது கருப்பு சிவப்பை தவிர. எனக்கு சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, என் சொந்தம் அவங்க தான், நீங்கள் தான். யார் வீட்டுக்காவது சொந்தக்காரன் வீட்டில் போய் சாப்பிட்ருக்கோமா? நெவர். எல்லாம் நீங்கள் தான் ஐயா, எல்லாம் நீங்கள் தான்மா. உங்களுக்கு நாங்கள், எங்களுக்கு நீங்கள். நான் டெல்லியில் பேசினா, இவங்க பேசினா நீங்களாம் பார்த்து பரவசப்படுறீங்களா? என்ன பாண்டேஜ், நம்மளாம் ஒரே குடும்பம். இந்த அண்ணன் தம்பி பாசம், இப்படி வளர்த்த அந்த திராவிடம் என்ற வார்த்தையை அழிப்பதற்கு ஒருத்தர் கூட்டத்தை சேர்த்து அதில் போய் உட்கார்ந்துட்டு வரோம்னா, இதை விட கேடுகட்ட செயல் எதுவும் இருக்க முடியுமா? வைத்தறிச்சல்ல கேட்குறேன். இந்த கொடி பறக்குது, பக்கத்திலே ஏடிஎம்கே கொடி பறக்குது, பாருங்க வித்தியாசம். அந்த கொடியில் என்ன இருக்கும்? அண்ணா படம் இருக்கும். இது கருப்பு சிவப்பு. இந்த கொடிக்கு நான் பல நேரங்களில் விளக்கம் சொல்லியிருக்கேன். இதை உருவாக்கிய போது அண்ணா சொன்னார், தம்பி இது 2 நிறம் அல்ல, இந்த சமுதாயத்திலே படர்ந்திருக்கிற சாதி சமய வேறுபாட்டால் மண்டி கிடக்கிற இருள், அதை போக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் சிந்திய தியாக ரத்தம் மீதி பாதி சிவப்பு. நம்முடைய உழைப்பால் சிந்த போகிற ரத்தத்தால் அந்த கருப்பு மறைகிற போது முழு சிவப்பாக மாறும் அப்படின்னு சொன்னார். இவங்க கொடி ஆரம்பிக்கிறப்ப அதில் அண்ணா போட்டாங்க. சரி, அண்ணா படம் இருக்கா? இல்லை, அண்ணா இப்படி விரல் நீட்டிருக்கு. என்ன வித்தியாசம்? தனியாக பேசுகிறப்ப இப்படின்னா தொலைச்சிருவேன்னு அர்த்தம். தனியாக பேசுகிற போது விரல் நீட்டுவதற்கு பல பொருள் உண்டு. மேடையில் பேசுகிற போது உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோம். ஆனால் இந்த அண்ணா சிலையில் கடைசியாக ஒரு சிலை நிற்குது இல்லை, அதான் அண்ணாவுக்கு வச்ச முதல் சிலை. அப்போ அவர் மறைந்தவுடன் அண்ணா கலைஞர் எழுதுகிறாரு, ஆட்காட்டி விரல் நீட்டி நின்றாய் அண்ணா, ஆணையிடுகிறாய் என்றிருந்தோம், ஐயகோ ஓராண்டு தான் உயிர் வாழ்வேன் என்று சொன்னாயா. இது அவருடைய பார்வை. இந்த ஒரு விரலை காட்டினது, நீங்கள் 1 வருஷம் தான் இருப்பேன்னு சொன்னீங்களா? நான் அடிக்கடி சொல்வேன், இந்த அண்ணா விரல் நீட்டுகிற சாலையில் நடக்க ஆரம்பித்தா நேராக கால் அண்ணா அறிவாலயம் தான் போகும், வேற எங்கேயும் போகாது. அவர் அதான் பாதன்னு காட்டுறார். அது மாதிரி இந்த காற்றுல பறக்காத வரைக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். காற்று பறக்கிறப்ப தான் தெரியும் இது கருப்பு சிவப்பு. அதில் ஒரு அண்ணா என்ன விரல் நீட்டி சொல்கிறாரு தெரியுமா? தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற தம்பிமார்களே தங்கைமார்களே, மழையில் நனைகிறேன், வெயிலில் காய்கிறேன், படமாக இருக்கிறேன், இதுவல்ல நான் உருவாக்கிய கொடி, இதோ பக்கத்தில் பறக்கிறதே கருப்பு சிவப்பு கொடி, அதுதான் நான் உருவாக்கிய கொடின்னு சொல்றார். அதனால்தான் எங்களுக்கு பதறுது. திராவிடத்தை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்வதை எதிர்த்து போரிட வேண்டிய நீ குடிலனாக எட்டப்பனாக யாரோடனா சேர்ந்து கொண்டு எங்களை பார்த்து நீ பிஜேபியோட சேரலையானா? எல்லாத்தோடையும் தான் சேர்ந்தோம். ஆனால் நாங்களாகத்தானே இருந்தோம். என்னைக்காவது எங்களை சுயத்தன்மை இழந்திருக்கிறோமா? அவசர நிலை எப்ப எதிர்த்தோம்? கூட்டணியில் காங்கிரஸோட இருந்த பொழுது எதிர்த்தோம். சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு 184 இடங்களை தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருந்த போது, டெல்லி முழுக்க நாங்களும் காங்கிரஸ் தான் கூட்டணி. அப்ப அந்த அம்மா அவசர நிலை பிரகடனப்படுத்துறாங்க. அவசர நிலைனா என்ன? பல பேருக்கு தம்பிமார்களுக்கு தெரியாது. மேடையில் கூட்டம் போடக்கூடாது, பத்திரிகையில் எழுதக்கூடாது, ஒருத்தரை காணான்னு போய் கோர்ட்டில் சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தரை காணா போலீஸ் பிடித்து கொண்டு போனார்கள் அல்லது காணாமல் போனால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு போடலாம். அப்போ ஹேபியஸ் கார்பஸ் ரத்து செய்யப்பட்டது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்தது. உரிமைகள் கிடையாது, கடமைகள் வந்து சேர்ந்தன. எதுனாலும் பயங்கரமாக சட்டம் பாயும். அப்படி ஒரு நிலைமை. கலைஞருக்கு அன்பா உணவு கொடுக்க யாராவது போனால் அடுத்த நாள் சிறைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை பின்னாடி வந்தது. இந்த அம்மா இந்த அவசர நிலையை பிரகடனப்படுத்தின உடனே
இந்தியா முழுக்க எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ சரியா 3 நாள் கழிச்சு 25 28ஆம் தேதி திமுக செயற்குழு கூடுது, தீர்மானம் நிறைவேற்றி கடற்கரையில் விளக்க கூட்டம். அதில் கலைஞர் சொல்றார், எல்லாரும் தந்தி கொடுங்க, டெல்லிக்கு தந்தி கொடுங்க. என்ன வாசகம் அவரே தரார், எங்க அண்ணன் முரசொலி மாறன் எழுதியது, ரிவோக் எமர்ஜென்சி, ரெஸ்டோர் டெமோக்ரசி, ரிலீஸ் த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். அவசர நிலையை திரும்ப பெறுங்கள், ஜனநாயகத்தை நிலைநிறுத்துங்கள், அரசியல் கட்சி தலைவர்களை விடுதலை செய்யுங்கள்னு இந்தியாவிலேயே முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்தது திமுக. அப்போ அந்த அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த பாருங்க, உங்களுக்கு எனக்கும் பகை இல்லை, நீங்களும் நானும் கூட்டணி, என்னை நீங்கள் எதிர்க்கிறீர்கள், என் எதிரிகள் வேறு, உங்களை நான் நட்புணர்வுடனே நடத்துகிறேன், கேட்கிறேன், அடுத்து நடத்தப் போகிற தேர்தலை நடத்தப் போவதில்லை, நாடாளுமன்றமும் 1 வருடம் நீட்டிக்கப்படும், சட்டமன்றமும் உங்களுக்கு நீட்டிக்கப்படும் என்று சொன்னபோது கலைஞர் சொன்னார், எனக்கு முதலமைச்சர் நாற்காலி தேவையில்லை, இந்த நாட்டுக்கு ஜனநாயகம் தேவையில்லை. அதற்கு பின்னால் 6 மாத காலம் தமிழ்நாட்டில் மட்டும் கூட்டம் நடந்துச்சு. எனக்கு நினைவு இருக்கு, நான் வீரவணக்க நாள் கூட்டத்தில் அப்போது கல்லூரி மாணவனாக பேசியிருக்கிறேன். அது டிசம்பர் 25, ஜனவரி 25. அதுக்கு பின்னாடி 1 வாரத்தில் தான் கைதாகிறோம். பல போராட்டங்களை எங்கள் கல்லூரியில் நடத்தி இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் வடக்கே பாதிக்கப்பட்ட தலைவர்கள் வந்து புகலிடம் தேடி தங்கியிருந்த இடம் சென்னையிலே முரசொலி அலுவலகம். எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்தது கலைஞர். பத்திரிகையில் எழுத விட்டார், மேடைகளில் பேச விட்டார். கடைசியா ஆட்சி கலையுது. ஆட்சி கலைவது நேரத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது வேற. அதை பத்தி அவர் கவலைப்படலை. அதுக்கு முன்னாடி நடந்த ஒண்ணு இப்போது சொல்றேன். இதெல்லாம் இப்போ நாங்க போறோம்னா இந்த பையங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் நான் நிறைய கதை சொல்லி வளர்த்துருக்கேன். கதைனா அம்மா இந்த பூதங்கதையெல்லாம் இல்லை, வரலாறு உண்டாப்பா, நிறைய சொல்லியிருக்கோம். அதனால தான் இன்னைக்கு சேகர் பாபுக்கு அவங்க எல்லாம் கையில் வாளாகவும் வேலாகவும் இருக்காங்க. அது மாதிரி கலைஞர் என்ன காரில் கூட்டிட்டு போவார், 23 வயசாகிறப்ப 24 ஏதாவது நிகழ்வை சொல்லுவார். சில பேர் சொன்னாங்க, என்ன சின்ன பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்காருன்னு. அவருக்கு தெரியும், இதை போய் நான் கூட்டத்தில் பேசுவேன், மக்கள்கிட்ட சரியாக கொண்டு போய் சேர்ப்பேன். அது மாதிரி நிறைய எனக்கு சொல்லுவார். அதில் ஒரு நாள் சொல்கிறாரு, அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு. காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம எடுத்து தான் பேசுறாரு, ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன். அது மாதிரி அவசர நிலை காலத்தில் அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க. தமிழ்நாட்டில் பண்ண முடியல. அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு. அப்போ முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் போகுது. என்ன போகுது, தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம். இதுக்கு இவர் பதில், நான் ஒன்றும் திமுக காரன் இல்லை, காங்கிரஸ்காரன், என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யார்? அடுத்து இவர் சொல்றார், நான் திமுக தலைவரில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இட்ஸ் மை ஆர்டர், நீங்க போகக்கூடாது. உடனே அவருக்கு என்ன, நீ எனக்கு ஆர்டர் போடுறது, அந்த நாற்காலியை நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன், இந்த ஆள் என்ன அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரா, எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தலைவர் ராஜாராம் நாயுடு கூப்பிட்டு சொல்றாரு, கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்க சொல்லுங்க, அவருக்கு உத்தரவு போடுற அளவுக்குலாம் நான் பெரிய மனிதர், அவருக்கு மேலே எதுவுமே கிடையாது. அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பேன். இந்த எல்லை தாண்டி திருப்பதி ஆந்திராவில் இருப்பது போய் கைது செய்தால் என்னால் அவரை காப்பாற்ற முடியாது. அதனால அவர் தயவு செய்து போக வேண்டாம்னு சொன்னப்பதான் அவர் சொன்னார், நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன், இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு. கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி, நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும். என்ன எங்களை பார்த்து நீ அவங்களோட சேரலையா இவங்களோட சேரலையான்னு நீங்களாம் பேசக்கூடாது. பாரதிய ஜனதாவோடு சேரலையா, சேர்ந்தோம். சேர்ற போது என்ன செஞ்சோம், முரசொலி மாறன் அண்ணன் தலைமையில் ஒரு குழு, அந்த குழு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு கொடுக்குது. என்ன கொடுக்குறாங்க, கண்டிஷன்ஸ், இந்தி திணிக்கப்படாது, பொது சிவில் சட்டம் வராது, அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு ரத்து செய்யப்படாது, இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் உள்ள வரோம். எழுதி கையெழுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கூட்டணிக்கு போனோம். ஜோதிடத்தை பாடத்திட்டமாக கொண்டு வரணும்னு முரளி மனோகர் ஜோஷி கொண்டு வராரு. அண்ணன் என்னை கூப்பிட்டு, இந்த இவங்கள்ட்ட நான் கொடுக்குற மாதிரி சிவா நீ தான் பேசணும். எப்படிண்ணே, என்ன எப்படி கூட்டணி, நீங்க மந்திரி, எப்படி அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறது, என்னையா கூட்டணி மந்திரி, கொள்கை நாயா பேசு, போயா போய் பேசு. திரும்பி தயங்கினேன், ஏதாவது குறிப்பு தரீங்களான்னு. அதான் குறிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை,
மாநாட்டில் பேசுகிற மாதிரி போய் நல்லா வேகமாக பேசுன்ட்டார். வேகமாக பேசணும், பேசியாச்சு. பேசி முடிக்கிறப்ப நம்ம தான் உச்சத்துக்கு போடுவோமா, முடிக்கிறப்ப சொன்னேன், என்னையும் மீறி நாங்கள் உங்களோடு இருப்பதால் நீங்கள் செய்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருப்போம் என்று நினைக்காதீர்கள். திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது, தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக இருக்காது. இந்த செய்தி அண்ணனுக்கு வருது. அண்ணன் தலைவருக்கு சொல்லிடுறாரு. என்கிட்ட மறுநாள் காலையிலே ஃபோன் வரும். 6-7 மணிக்கு இவர் என்னை கூப்பிட்டுருந்தார். 7க்கு மன்னிக்கணும், நமக்கு அது நேரமே கிடையாது. நான் படுக்கிறது 2 அப்புறம் பின்னாடி அப்புறம் பார்த்தேன், நான் பதில் போட்டேன். திடீர்னு ஃபோன் வரும். சண்முகநாதன் கூப்பிடுவார். என்ன சார்னா, இந்தாங்க ஐயா பேசுகிறாருன்னு காலையிலே அதிர்ச்சியை கூப்பிட்டாங்க. அது மாதிரி தலைவர் ஃபோன் வரும், ஒன்றுமே வரல. சரி கம்முன்னு விட்டான். 2 நாள் கழித்து இதே வட சென்னை இதே இடத்துல இந்த மாதிரி இடங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கூட்டம். அதில் கலைஞர் பேசுகிறார். திமுக இப்போ வடக்க கூட்டணியில் இருக்குது. நம்ம தம்பி முரசொலி மாறன்லாம் மந்திரியாக இருக்காங்க. அந்த இடத்தில் சோதிடத்தை அவர்கள் பாடத்திட்டமாக கொண்டு வருகிற திட்டத்தை எது விமர்சித்து அல்லது அது குறித்து நடைபெற்ற விவாதத்தில் தம்பி திருச்சி சிவா கழகத்தின் சார்பில் பேசுகிறார். பல கருத்துக்களை வைத்த அவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார். உங்களோடு இருப்பதால் நாங்கள் எதை செய்தாலும் வேடிக்கை பார்ப்போம் என்று நினைக்காதீர்கள். தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக இருக்காது, திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது. இது திருச்சி சிவாவின் சொந்த கருத்து என்று நான் சொல்ல மாட்டேன், அது என்னுடைய கருத்து. அது திமுகவின் கருத்துன்னு சொன்னாரு. மிஸ்டர் மை டியர் ஏடிஎம்கே ஃப்ரெண்ட்ஸ், திமுக காங்கிரஸோடு சேர்ந்தது, அவசரங்களை எதிர்த்து ஆட்சியை இழந்த கட்சி திமுக. திமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தது, கண்டிஷன் போட்டு சேர்ந்தோம். கொள்கைக்கு விரோதம் என்ற போது எதிர்த்து பேசினோம், ரொம்ப விரோதமாக போனாங்க, வெளியே வந்தோம். தட் இஸ் டிஎம்கே. நீங்க போய் அங்க உட்கார்ந்துட்டு எங்க தம்பி முருகனை ஒசத்தி பிடிச்சிக்கிட்டு வா, ஜப்பான்லேருந்து வா, அமெரிக்காவிலேருந்து வா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வான்னு கூப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுட்டே உட்காந்துருக்காரு 2 நாள். அப்படி ஒரு சிரிப்பு. அது மக்களுக்கு மகிழ்விக்க ஒரு உண்மையிலேயே பக்தர்களின் மாநாட்டில் ஒரு குடமுழுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு எல்லா அநியாயங்களையும் அழிக்கிற சக்தியும் தம்பி நீங்கள் தான் நிறைய இதெல்லாம் வேண்டுவீங்களே. இந்த எதிர்ப்புகள், இந்த துரோக சக்திகள், இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பு கேட்டுட்டு நீங்கள் வாங்க. இந்த தலைவருடைய ஆட்சி இப்போ ஓரணியில் தமிழ்நாடு திரள வேண்டும் என்று உங்களெல்லாம் ஒன்று கூட்டி கூட்டங்கள் பேசுகிறோம். கருத்து இன்னைக்கு தான் நான் கொஞ்சம் என்னுடைய இயல்பு மாதிரி பேசியிருக்கிறேன். அது காரணம் மனசு காயப்பட்டது. நம்முடைய கொள்கையை, இந்த இயக்கத்தை, இந்த மண்ணில் ஊறிய தத்துவத்தை எந்த காரணத்தினால் நீயும் நானும் என்ன ஜாதின்னு கேட்காம அவனை தம்பி, இவங்களை அண்ணன், தங்கச்சின்னு கூப்பிட்டு இருக்கமே, அதுக்கு காரணமான இந்த கட்சி, இந்த இயக்கம், அதுதான் திராவிடம். இன்னைக்கு கூட சொன்னேன், இந்த இயக்கம், இந்த தலைவர்கள் இல்லைன்னா என் பேருக்கு பின்னாடி MAPL கிடையாது, என் ஜாதி பேர் தான் இருக்கும். என் திருமணத்தின் போது எங்க அம்மா சொன்னாங்க, உன் பேர்ல போட வேண்டாம், உங்க அப்பா பேர்ல போட, அப்பதான் அவருக்கு தெரியும். நான் சொன்னேன், கல்யாணம் எனக்கு தான், அவருக்கா இல்லப்பா, அவரை நோ, ஏன்னா அவர் பேரை போடுறேன், இல்லைன்னாக்க அது போட சொன்னீங்கன்னா அவர் பேரை போட மாட்டேன்ட்டு. சரி, ஒன்று என்னைக்கு என்ன பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. அதை சொல்வதற்கு காரணம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது. டெல்லிக்கு போய் பாருங்க, யாதவ், சட்டர்ஜி, பானர்ஜி, முகர்ஜி, ராவ், இன்னும் என்ன சிங்கு, எல்லாம் ஜாதி பேர். படிச்சிருப்பாங்க, பெரிய பொறுப்பில் இருப்பாங்க, ஆனால் எல்லார் பேருக்கும் பின்னாடி ஒரு ஜாதி இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜாதி இல்லை. பல்கலைக்கழகம் தந்த பட்டம். இந்த இயக்கத்தை, இதன் கொள்கையை காப்பதற்கு ஒரு தலைவன் ராத்திரி பகலா பாடுபடுறாரு, மக்களோடு மக்களாக இறங்கி நடக்கிறார். யாரையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஜனங்களை பார்த்தா உடனே இறங்கி அவர்களோடு, அண்ணா சொன்னதை போல go to the people, live among them, learn from them, இறங்கி கை குலுக்கிக்கிட்டு I am your man சொல்லிட்டு போறாரு. நான் முதல்வன் என்று அவர் சொன்னதே இல்லை. இந்த நாட்டில் இருக்க இளைஞனை சொல்ல வச்சிருக்கிறார், நான் முதல்வன் அப்படின்னு சொல்லி. 40 லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறார், 10 லட்சம் பேர் வேலை பெற்றிருக்கிறார். இதெல்லாம் எட்டி பார்க்க முடியாத உச்சம். அதனால்தான் இந்த ஆட்சி தொடரணுங்கிறோம். அவர் முதலமைச்சராக, என் தம்பி அமைச்சராக, எல்லாம் இவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னு இல்லை. நீங்களும் நாங்களும் இந்த நாடும் நலமுடன் வாழ வேண்டும். அதுக்கு நம்ம எல்லாம் ஓரணியில வரணும். பல பேர் எதிர்க்கிறார்கள். டெல்லியிலிருந்து ஒரு படை வருது, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, கால் இல்லாம வருது. அது சுமக்கிறதுக்கு இங்க ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை பற்றி நாம் அடையாளம் காட்டி கொண்டிருக்கோம். இன்னும் நிறைய பேசலாம், ஒரே நாளில் பேசணும்னு அவசியம் இல்லை. இப்பயே நான் 1 மணி நேரம் பேசியிருக்கேன். இப்போ சொல்லலாம், தப்பு இல்லை. நேரத்தை சொன்னால் ஒரு அலர்ட் வரும். 1 மணி நேரம் நான் பேசியிருக்கேன். அவசியமானதை பேசியிருக்கிறேன், நெகிழ்ச்சியோடு பேசியிருக்கிறேன், உணர்ச்சியோடு பேசியிருக்கிறேன். கட்சியின் கொள்கைகள், ஆட்சியின் சாதனைகள்,
யாருடைய மனதும் புண்படாமல் எல்லா சமயத்தையும் ஒருங்காக ஒன்றாக நடத்துகிற ஒரு ஆட்சி, அதுக்கான ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், எல்லா மதங்களையும் ஒன்றாக நடத்துகிறோம். யாருக்காவது ஒரு துன்பம்னா நாங்க இருக்க, கவலைப்படாதன்னு சொல்ற இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமா தீர்மானிக்க வேண்டியது நீங்கள். அதுக்கு தான் இந்த கூட்டம். இப்ப வந்து பேசுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இது குடியரசு நாடு. உங்களை யார் ஆள்வது என்று நீங்க தான் தீர்மானிக்கும். யார் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எந்த கருத்தையும் யார் மீதும் திணிக்க முடியாது. கருத்து விளக்கம் சொல்லி மனமாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆதரவு தேட வேண்டும். இன்னைக்கு நாங்க பேசுறோம், நாளைக்கு பாரதிய ஜனதா பேசும், நாளை மறுநாள் அதிமுக பேசும். எல்லாவற்றையும் கேளுங்கள், கேட்டுவிட்டு யார் சரியானவர்கள் என்று முடிவெடுங்கள். யாருடைய ஆட்சி காலத்தில் நிம்மதியாக இருந்தோன்னு பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற லாக்அப் சாவு எத்தனை தெரியுமா? 2640. இங்க 25 அப்படியே பேசுறாங்க. ஒவ்வொரு நேரத்திலும் இந்த முதலமைச்சர் எப்படி பண்ணாருன்றத விட இந்த உச்சகட்டமா இப்ப நடந்த ஒண்ணு தாங்க முடியாத ஒரு துயரம் தரக்கூடிய அந்த நிகழ்வு, அவர் அப்படியே கிறங்கி போய் நிற்கிறார். நான் கேட்டேன், சாயங்காலம் பார்த்தீங்களா? நான் இன்னைக்கு பார்க்கணும்னு நினைச்ச முடியல. ரொம்பவும் ஒரு துன்பத்தில், துயரத்தில், மன வருத்தத்தில் இருக்கிற அளவிற்கு அண்ணாவை போல, கலைஞரை போல ஒரு நெகிழ்ந்த மனம் கொண்ட ஒரு முதலமைச்சர். நல்லதும் செய்கிறார், இறங்கி பேசுற நேரத்தில் இறங்கி பேசுறார், அரவணைக்கிறார். இப்படி ஒரு தலைவன் கிடைப்பது அரிது. மாறாது போல வந்த மாமன். அதனால இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்றால் இந்த நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும். உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் போராடுகிறோம். நீங்கள் போராட்டத்துக்கு வரவே வேண்டாம், சிறைச்சாலைக்கு வரவே வேண்டாம். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தன் குடும்பத்தை நிறுத்திவிட்டு வருகிறவன் கையில் கருப்பு சிவப்பு கொடி இருக்கும். நாங்கள் உழைக்கிறோம். ஒரு ரொம்ப பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இந்த மாவட்டத்தில் வீராங்கனைகளையும் வீர இளைஞர்களையும் நல்ல உழைப்பாளிகளையும் வைத்து அவரும் ஒரு உழைப்பாளியாகவே உழைக்கிற தம்பி நான் பாராட்டுகிறேன். ஒரு அண்ணனாக நின்று, நீங்கள் அமைச்சர், நான் எம்பி, அதெல்லாம் அப்புறம், ஒரு அண்ணனாக நின்று நான் பூரித்து போய் பாராட்டுகிறேன். இந்த நிலை தொடருமேனால் நிச்சயமாக அடுத்த முறை நம்முடைய ஆட்சி தான், இந்த நாடு வளம் பெறும் தான். அந்த நாள் வரட்டும், தமிழகம் ஓர் அணியில் திரளட்டும், வெற்றி காணுவோம், எதிர்கால தமிழகத்திற்கு ஒளி தருவோம். நன்றி, வணக்கம்.